வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசு ஆதார் கார்டு சம்பந்தமான முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதோடு ஆதார் கார்டில் தவறான விவரங்களை கொடுத்தாலோ அல்லது அதை முறைகேடாக பயன்படுத்தினால் சட்டப்படி குற்றம். இது சார்ந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த அறிவிப்பில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ஆதார் அட்டை என்பது இந்திய குடிமக்களுக்கு மிக முக்கியமான அடையாள ஆவணமாகும். அதோடு இந்த ஆதார் கார்டை வைத்து வங்கி கணக்குகள், சிம் கார்டுகள், ரேஷன் கார்டுகள், மானியங்கள், வரி தாக்கல் மற்றும் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஒருவருடைய ஆதார் கார்டில் தவறான தகவலை கொடுத்தாலோ அல்லது அதை முறைகேடாக பயன்படுத்தினாலோ இது சட்டப்பூர்வ குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவர் தன்னுடைய ஆதார் அட்டையில் வேண்டுமென்றே தவறான பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் அல்லது பிற தனிப்பட்ட தகவல்களை எல்லாம் பதிவு செய்தால் அது கடுமையான குற்றமாகும். இது தவிர வேறு யாராவது ஒருவரின் அடையாளத்தை தவறாக பயன்படுத்தி போலி ஆவணங்களின் உதவியுடன் ஆதார் கார்டை பெற முயற்சித்தால் அவர் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UIDAI-ஆல் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் சட்டம் 2016 படி IT சட்டம் 2 கீழ் ஆதாரை தவறாக பயன்படுத்துவதற்கான தண்டனைக்கு ஒரு விதி இருக்கிறது. அது என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 38 கீழே ஒருவர் தெரிந்தே வேறு ஒருவரின் ஆதாரை பயன்படுத்தினால் 10,000 முதல் 1,00,000 வரை அபராதமும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு பிரிவு 39 என்ன சொல்லுது அப்படின்னா, அனுமதியின்றி யாராவது ஆதார் தகவல்களை சேகரித்தாலோ அல்லது பகிர்ந்து கொண்டாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும். அதனால் மக்களே, நீங்கள் எந்தெந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறொருத்தருடைய ஆதாரை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஆன்லைன் அல்லது ஆஃப்லைன் படிவங்களில் தவறான தகவல்களை நிரப்பக்கூடாது. போலியான ஆவணங்களின் உதவியோடு புதிதாக ஆதார் கார்டை பெற முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றொருவரின் ஆதார் நகலை பதிவிறக்கம் செய்யவும் அதை தவறான நோக்கத்துடன் பயன்படுத்தவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வலைதளமோ அல்லது நபருக்கோ நம்மளுடைய ஆதார் விவரங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டை வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு, ஒருவருடைய ஆதார் கார்டை முறைகேடாக எடுத்து அவருக்கு தெரியாமலே லோன் வாங்கிறது மற்றும் பண பரிமாற்றங்களை செய்கிறது, இந்த மாதிரியான குற்ற செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு வராங்க. இவையெல்லாம் செய்தால் மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதனால் மக்களே, உங்களுடைய ஆதாரை தேவையில்லாத எங்கும் யாருக்கும் ஜெராக்ஸோ அல்லது இணையதளத்திலோ பகிர வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்பவே முக்கியமாக சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.